ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு விஜய் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு இந்த சந்திப்பு நடத்தியிருக்காரு. இத எப்படி பார்க்கணும்? பணம் இருக்கின்ற திமிருங்க. பணத்திமிரும், ஆணவமோ, அகங்காரமோ, தான் என்கிற பெரிய அகந்தையும் விஜய்க்கு முழுசா இருக்கு. விஜய்க்கு முட்டு கொடுக்கறவங்களுக்கும் இருக்கு. இவனுங்களும் வந்து இந்த இணையத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற பல இணைய கூலிகள்னு ஒரு குரூப் ஒன்று சொல்லி தெரியும். இதுதான் இணைய கூலி. அவன் கொடுக்கற எலும்பு துண்டை வாங்கிக்கிட்டு மனசாட்சியை வித்துட்டு அயோக்கியத்தனமா பேசக்கூடிய நபர்கள் தான் விஜயை சுத்தி இருக்காங்க. ஒருத்தன் கூட விஜய்க்கு ஆலோசனையே கொடுக்கல. நம்ம விஜய் மீது இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டை சொன்னா கூட, யோ நீ திருந்தியா, உனக்கு வாய்ப்பு இருக்கு, கிடைக்கிற வாய்ப்புகளை நீ வந்து தட்டாமல் அது சரியா செஞ்சினா உனக்கான அடையாளம் கிடைக்கும். இங்க யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் கொஞ்சமாவது இரக்கமாவது இருக்கணும். பணம் வச்சிருந்தா போதுமா? இப்ப நீ 20 லட்சம் கொடுத்துட்டு அவங்களை இங்க கூப்பிட்டுட்ட, அவங்களும் மானகட்டுத்தனமா இங்க வந்துட்டாங்க. நீ கொடுக்குற டீயோ காப்பியோ வாங்கி அவங்க வாழ்நாளிலே நட்சத்திர ஹோட்டலை பார்க்க முடியாது. அந்த இறந்து போன குடும்பத்தில் பல பேருக்கும் இப்படி ஒரு நட்சத்திர ஹோட்டலை அவங்க என்ட்ரி கூட பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அந்த சுதந்திரமும் அந்த ஒரு பெரிய நீ புகழையும் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்தன்னு கூட வச்சுக்கோ, தப்பு இல்லை. ஆனால் எப்ப செஞ்சிருக்கணும்? நீ கூடவே அண்ணன் நினைக்கிறேன், நான் தாய் மாமனா நினைக்கிறேன், நான் மாமனா நினைக்கிறேன், மச்சானா நினைக்கிறேன்னு சொல்ற இல்ல. நீ இது எப்ப செஞ்சிருக்கணும்? நீ போய் அந்த வீட்டுல ஒரு வீட்லயும் அனிதா வீட்டுக்கு போக தெரிஞ்சது இல்ல. அனிதா வீட்டுக்கு நீ போனா உன் பின்னாடி யாருமே வரல. அப்ப ஒரு 10 பேர் தானே கூட இருந்தாங்க. ரகசியமா ராத்திரில போய் தோல் மேல அவங்க அண்ணன் கிட்ட போட்டு கண்ணீர் விட்டு பேசின மாதிரிலாம் சீன் போட்டல. அது நாடகம்னு உன்னை கூட்டு போய் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்தாரு பாருங்க அந்த மணிகண்டன்ற நபர். எனக்கு நண்பர் தான் அவரு. நானும் பல டிபேட்ல அவரோட உட்காந்து பேசியிருக்கேன். அப்பெல்லாம் ரொம்ப தீவிரமா விஜய்க்கு ஆதரவா பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. இப்ப அவரே பார்த்தாரு பூரா தற்கூரி கூட்டமா இருக்கு, என்ன சொன்னாலும் மண்டையில ஏறல. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக பல விஷயங்கள் பண்ணவர். இன்னைக்கும் பல வழக்குகளை வாங்கியிருக்காரு அந்த மணிகண்டன். அவர் தான் அனிதா வீட்டுக்கு போட்ட அந்த ஸ்கெட்சை நான் தாங்க போட்டு கொடுத்தேன், ஸ்கிரிப்டே நான் பண்ணது தான், நீ போய் ரகசியமா இப்படி போங்க அப்படின்னு. இப்ப ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு, ஒரு சில ஊடகங்கள், எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு சில ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு இவங்க மூலமாக ஊதி பெரிதாக்குற வேலையை, இது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடு, காசு கொடுத்து மொத்த பெரும்பாலான சோசியல் மீடியாக்களையும் பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊடகங்கள்லாம் தலைப்பு போடுது, கண்ணீர் விட்டு கதறினார். என்ன விளக்கண்ண கண்ணீர் விட்டுறது? 30 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணீர் இன்னைக்கு தான் வருதா? அப்ப அந்த வீடியோ வெளியிட்டிய 4வது நாளே அன்னைக்கு எங்க போச்சு உங்க கண்ணீர்? ஏன் கிளிசரின் வேலை செய்யலையா? அன்னைக்கு நீ நடிகன் தானே, நீ கண்ணீரே வரலனாலும் உனக்கு கிளிசரின் போட்டா கண்ணீர் தாரையா கொட்டி இருக்குமே. அன்னைக்கு கண்ணீர் உடலையே, நீ இன்னைக்கு பார்த்த உடனே கண்ணீர் விட்டு கட்டி பிடிக்கிறியா? விஜய் மீது இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நீங்க முன்வைக்கிறீங்களா? நான் வைக்கல சார். சரி, தமிழரா இருக்கிறவன், உணர்வு ரீதியா இருக்கிறவன், குடும்பஸ்தன், ஒரு அப்பன், குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறவன் இப்படிதான் குற்றச்சாட்டு வைப்பான். நான் வைக்கிறேன்னு சொல்லாதீங்க.